2 கிலோமீட்டர் தான் இருக்கு. முடியல சுத்தமா. ஆயிரத்துக்கு சும்மா இல்லாம நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பருக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸுக்கு அப்புறம் எபிசோடு 19. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு ஃபாலோவை தட்டி விட்டு போயிருங்க. வழக்கம் போல வார்ம் அப் போட்டு ரன் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சாதாரண ஓட்டம் இல்லை, இன்னைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் அதிவேக ஓட்டம் அப்படின்னு தான் நினைச்சு போனேன். 10 கிலோமீட்டர் வரைக்கும் அருமையா இருந்துச்சு. 10வது கிலோமீட்டர் தாண்டி 11 வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. 12வது கிலோமீட்டர்லயே வீட்டுக்கு போயிடலாம்னு முடிவு எடுத்தேன். இருந்தாலும் எடுத்த முடிவை நம்ம மாத்துறது இல்லையா, அதனால இழுத்து பிடிச்சி ஓடி வந்துட்டேன். சென்னையில சும்மா போனாலும் செலிபிரிட்டியை பார்க்கலாம் போல. அதை விடுங்க, அப்படியே கடற்கரையோர வந்தேன். கடற்கரை காத்து அருமையா இருக்குன்னு பார்த்தா கொடுமையா இருந்துச்சு. எப்படியோ அந்த கடைசி 2 கிலோமீட்டர் முடிச்சு 20 கிலோமீட்டர் வெற்றிகரமா முடிச்சாச்சு. பக்கத்துல தான் மெரினா பீச் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே போய் பார்க்கலான்னு போனேன். ஆனா அது சரிவாதி பெருசா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அந்த வெயில் அலைய முடியல. அதனால போய் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணா எந்த பஸ்ஸுமே வர மாட்டேங்குது. ஒரு வழியா ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். வாழ்க்கையே வெறுத்துச்சு இன்னைக்கு. அதுலயே பாதி நாள் போயிருச்சு. வீட்டுக்கு வந்து 11:30க்கு தான் காலைல சாப்பாடே சாப்பிட்டேன். சரின்னு லைட்டா ஸ்கின் கேரை போட்டு எப்ப தூங்குனேனே தெரியல, தூங்கிட்டேன். சரியான கிறுக்கலா இருந்துச்சு. வயிறு வேற காரம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு இதுக்கப்புறம் சமைக்கிறது கஷ்டம் சொல்லி வெளியே சாப்பிட்டு கிளம்பிட்டேன். அருமையான மதிய சாப்பாடு. அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ணே ஓப்பன் ஆச்சு. அப்படியே பொறுமையா வந்து வீட்டுல எடிட்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எடிட்டிங் முடிக்கிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. அப்படியே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் பிரெட் ஆம்லெட்டை போட்டு ஒரு பாலை குடிச்சிட்டு நாளை முடிச்சிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் செய்ய முயற்சி செய்யுங்க நண்பர்களே.